இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் 3. நம்மளோட லைஃப்ல என்னைக்காச்சும் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில சிந்திப்போம். நம்ம எப்பயுமே நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பெறுவதற்காக அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு. 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எப்பயுமே நம்ம கிட்ட இருக்க காரியங்கள் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவங்களா காணப்படணும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம யோசிக்கிறதும் நம்ம பிளான் பண்றதும் தப்பு கிடையாது. ஆனா எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்து மேலேயும் நம்மளோட விருப்பங்களை வைத்து கொண்டே இருந்தோம்னா நம்மளோட லைஃப் நிம்மதியாகவே இருக்காது. ஏன்னா இப்படி தான் வேதத்துலேயும் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து விலக்கி இருந்த அந்த கனியை தான் அவங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு கடைசியில் இருந்த எல்லா ஸ்லாக்கியத்தையும் அவங்க இழந்தவர்களாக காணப்பட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்துருக்க காரியங்களை நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா காணப்படணும். ஸோ மற்றதுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பிளெஸ்ஸிங்ஸை நம்ம இழந்து போகிறவங்களா காணப்படக்கூடாது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காங்களோ அதை உபயோகப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இருக்கிற தாளந்து மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம தாளந்தை இழந்தவர்களாக தான் நம்ம காணப்படுவோம். ஸோ எப்பயுமே போதும் என்கிற அந்த மனதை உடையவர்களா காணப்படுவோம். Thank you. Have a blessed day.